சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 7/12/2025 அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம புதுசா தீர்வு தேடிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான பதில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்தா என்ன பண்றது? இது உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் மருத்துவ செலவுக்கே போறது நம்ம காலத்தோட ஒரு பெரிய சவால். அகத்திய மாமுனிவர் இந்த சுழற்சியை முன்னாடியே கணிச்சு அதுக்கு ஒரு ஆன்மீக ஷார்ட்கட்டே உருவாக்குனாரு. அது அவரோட உருவத்தை வச்சு சொன்ன பேரா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்கா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அவர் உருவாக்குன அந்த குறுக்கு வழி நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகளை தீர்க்கத்தான். அந்த குறுக்கு வழியோட மையமே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான். அது நமசிவாய மந்திரத்தையும் தமிழ் மெய்யெழுத்துக்களையும் ஒன்னா சேர்க்குது. இது வெறும் மந்திரம் மட்டும் இல்ல, தேரையர் சித்தர் இத ஒரு மும்முனை கருவின்னு சொல்றார். பாருங்க, இது ஒரே நேரத்துல மருந்தா, மனசுக்கு ஒரு கருவியா, அப்புறம் ஆன்மீக பாதையாவும் எப்படி வேலை செய்யுதுன்னு. அப்போ முக்கியமான விஷயமே இதுதான். அந்த மந்திரத்தோட ஒளியே நம்ம உடலையும் உயிரையும் குணப்படுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மந்திரத்தோட சக்திய நம்ம வாழ்க்கையில அதிகமாக்குறது எப்படி? அதுக்கு தான் அடுத்த பகுதிக்கு போறோம், யந்திரம். தேரையர் சொல்றாரு, இந்த படிகளை பின்பற்றினா உங்க வீட்ல ஒரு சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல்டையே உருவாக்க முடியும். நாளடைவுல இந்த சக்தி வாய்ந்த யந்திரம் வாழ்க்கையில தீராத பிரச்சனைகளை சரி செஞ்சு நல்ல விஷயங்களை ஈர்க்கும்னு சொல்லப்படுது. இத ஒரு மாஸ்டர் கீ மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த ஒரு மந்திரம் பல சக்தி வாய்ந்த மந்திரங்களோட பலனை திறக்குது. இப்போ நாம கடைசி ரகசியத்துக்கு வருவோம். அது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு தமிழ் எழுத்து. சித்தர்கள் சொல்றபடி அகத்தியர் இந்த எழுத்தை நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை வெளியேற்றுறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்கார். இதோட வேலை ரொம்ப சிம்பிள். நமக்குள்ள இருக்கிற கர்மவினை, நச்சு, நோயின்னு எல்லா அழுக்கையும் வெளியே தள்ளுறதுதான். இப்படி உடலையும் மனசையும் சுத்தம் செஞ்ச பிறகு மற்ற மருந்துகளும் தீர்வுகளும் இன்னும் நல்லா வேலை செய்வான். அப்ப பாருங்க, இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். வலிமைக்கு மந்திரம், அது அதிகப்படுத்த இயந்திரம், உடலை சுத்தம் செய்ய ஃப்ளூ. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு முனிவர் நாம இன்னைக்கு படுற கஷ்டங்களுக்காகவே இது எல்லாம் செஞ்சிருக்காருன்னு நினைக்கும்போது ஆச்சரியமா இல்லையா? இவ்வாறாக அகத்திய மகரிஷிகள் உருவாக்கிய மெய் எழுத்துக்களுடன் நமசிவய மந்திரத்தை சேர்த்து உச்சரிக்கும் பொழுது உடலுக்கும் மனதிற்கும் பல நன்மைகளை விளைவிக்கின்றது. இப்பேற்பட்ட எளிய மந்திரங்களை மக்களுக்காக உருவாக்கிக் கொடுத்த அகத்திய பெருமானை போற்றி வணங்குவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.